நான் திருமணத்துக்கு முன்பே என் கணவரிடம் சில அப்நார்மல் நடத்தைகளை உணர்ந்தேன். அதை பற்றி பல முறை கேட்கவும் செய்தேன். என்னை சுற்றி உள்ளவர்கள் அவர்கள் கணவரை பற்றி பேசுவது அனைத்தும் என் கணவருக்கு எதிர்மாறாக இருப்பதை உணர்ந்தேன். இருந்தும் என் கணவர் அவரின் பதிலால் என்னை மடக்கினார். தான் ஒரு நல்ல குடும்பத்தில் வளர்ந்ததாகவும் வெளி உலகம் அறியாது தன் தாய் அவரை வளர்த்ததாகவும் அதனால் தான் அப்படி இருப்பதாக கூறினார். அப்போது மிகவும் நல்லவரைதான் நான் கணவனாக தேர்ந்தெடுத்துள்ளேன் என்று மகிழ்ந்தேன். இருந்தாலும் சில நெருடல்கள் இருந்தன. என் கணவரை திருமணம் செய்வதை என்னுடைய சில நண்பர்கள் தடுத்து பேசினார்கள். ஆனால் அவர்கள் என் மீது இருந்த ஆசையாலும் பொறாமையாலும் அவரை தேர்வு செய்வதை தடுப்பதாக நினைத்தேன். என் கணவரின் நச்சு நிரம்பிய நெறிமுறையை விளங்கிக் கொள்ளும் அளவுக்கு எனக்கு அப்போது அறிவு இல்லை. சில போராட்டங்களில் திருமணம் முடிந்தது. ஆனால் திருமணம் முடிந்த பிறகும் அதற்கு உண்டான உற்சாகம் அவர் செய்கையில் காணப்படவில்லை. காதலித்த 2 வருடம் காலங்களில் அவர் எப்படி நடந்து கொண்டாரோ அப்படியே திருமணம் முடிந்த பிறகும் தொடர்ந்தது. புதிய திருமணம் பண்ணவர்களிடம் இருக்கும் சந்தோஷம் என் வாழ்வில் ஏற்படவில்லை. பல கனவுகளுடன் 2 வருடம் கழித்து திருமணம் பண்ணியும் சந்தோஷம் இல்லை என்பதை உணர்ந்தேன். அதை கேட்டபோது நாம் தான் திருமணம் பண்ணி கொண்டோமே, சில காலங்களில் அதுவாக எல்லாம் மாறிவிடும் என்றும் அவர் என்னை மணந்ததில் சந்தோஷம் கொண்டதாக வார்த்தை அளவில் சொல்ல அதையும் ஏற்றுக்கொண்டு காலங்கள் நகர்ந்தன. அன்பு என்ற ஒன்று இல்லாமல் வேலை வாழ்க்கை என்று என்னை நான் ஆக்கிரமித்துக் கொண்டேன். இருந்தும் வேலையிடங்களில் பலர் அவர்கள் வாழ்க்கையை பற்றி பேசும்போது மனம் உடைந்து போவேன். எப்படி கேட்பது என்ன கேட்பது என்று தெரியாமல் பல நாள் இரவு அவர் என் பக்கத்தில் நிம்மதியாக தூங்குவதை பார்த்து நிலவிடம் கதறி அழுத நாட்கள் அந்த நிலவு மட்டுமே அறியும். அன்பே இல்லாத சூழ்நிலையாக மாறியது என் வாழ்வு. திருமணத்துக்கு பிறகு நண்பர்களும் என் வாழ்வை விட்டு தள்ளி போகும் நிலை. இது பெண்கள் அனைவருக்குமே நடக்கும் ஒரு விதி என்றே சொல்லலாம். அன்பான கணவர் அமைந்தால் அந்த நிலை அவ்வளவு பெருசா தெரியாது. ஆனால் அன்பு என்பதே என்னவென்று அறியாத ஒரு மனிதனை திருமணம் புரிந்திருக்கிறேன் என்று புரியாமல் கண்ணீரில் பல நாட்கள் கடந்தன. தோட்டப்புறத்தில் வளர்ந்ததால் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களை தப்பான ஒன்றாகவே காட்டி வளர்த்த தாய் தந்தையரிடம் வளர்ந்தவள் நான். அது போன்ற நிலையில் அவர்களிடம் என்னவென்று பெரிதாக முறையிடுவது? திருமணத்தில் வந்த பல இன்னல்கள். அவர்களிடம் எதையும் பகிரக்கூடாது என்று முடிவு எடுத்தேன். பகிர்ந்தால் என்னைத்தான் குறை சொல்லுவார்கள் என்று சொல்லாமல் இருந்தேன். என்னை பற்றி என் கணவருக்கு நன்கு தெரியும். என்னை நன்றாகவே படித்து வைத்திருந்தார். குடும்ப விஷயங்களை நான் அவர்களிடம் எடுத்து செல்ல மாட்டேன் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். இதை அறிந்து அவர் வாழ்க்கையில் காயை நகர்த்த ஆரம்பித்தார்.